சார் தலைவரே சார் பத்திரிகையாளர் சந்திப்பு தான் சார் அது நாளைக்கு 5ஆம் தேதிக்கு மீடியா பத்திரிகையாளர் எல்லாரும் சந்திக்கிறோம். சரி அது கவலைப்படணும். சார் அதுக்குண்டான ஏற்பாடு எந்த மாதிரி சார் இருக்கு? ஏற்பாடு அங்கே கட்சி ஆஃபீஸ் பண்ணிடுறோம் நீட்டாக. சார் கட்சி ஆஃபீஸ்லேயே கூட்டம் வச்சிருக்கீங்களா சார், மண்டபத்துலங்களா சார்? கட்சி ஆஃபீஸ் மண்டபத்தில். ஆமாங்க, ஓகேங்க சார். கட்சி சார் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு சார்? கரெக்டாக 9:15 ஷார்ப்பாக வந்து மைக்கடா 9:15 வந்து ஒரு ஷார்ப்பாக 9:00 சார். 9:15 மேற்கு மாவட்டம் அப்புறம் வேற யாரும் முக்கிய யாரையும் வர வேண்டாட்டேன். சரி சரி. இதில் நான் வந்து எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்களை வந்து தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். எப்படி சார் தொண்டர்? இல்லை, என்னுடைய கருத்து பிரதிபலிக்க போகிறனே தவிர அதுக்காக வந்து இவங்க வரும் அவங்க வரும் இல்லை. நாங்கள் பேசல வாங்க. இன்னைக்கு வேற யாராவது சந்திக்கிறீங்களா சார்? இன்னைக்கு யாரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. சரி சார். இபிஎஸ் தரப்புல இந்த எனக்கு இல்லை 32 கல்யாணம் இருக்கு. சரி. அந்த பணிகளை நாங்கள் ஆர்டர் போகிறோம், அவ்வளோதான். சார் இந்த 5ஆம் தேதி சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதான் சந்தி. இபிஎஸ் சார் தரப்புல இருந்து இல்லை 5ஆம் தேதி சந்திக்கிறேங்க, அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சார் கட்சி ஆஃபீஸில் தான் கண்டிப்பாங்களா சார், மண்டபத்துலங்களா சார்? அந்த மாதிரி கட்சி ஆஃபீஸில் தான். கட்சி ஆஃபீஸில் தாங்க. ஆமாம். ஓகே. மூத்த நிர்வாகி சார் ஒரு 10,000 பேர் தான் திரட்டுறதா சொல்லியிருக்காங்களே சார், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எப்படி இல்லை, நான் வந்து பேசுகிறேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க, அது யார் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு. நேற்று நான் வந்து யாரையும் கூப்பிட நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், இங்கே தான் இருந்தேன். யாரையும் வான்னு கூட சொல்ல இல்லை, வந்தாங்க ஒரு 500 பேர் வந்தாங்க. அது வந்து அவங்களா ஸ்பான்டேனியஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தர் கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க. சரி சரி. நல்லது. இந்த கட்சி எவ்வளவு தூரம் சென்றது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதே போல தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து இப்ப வந்து 2026ல ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுகவை அகற்றிட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறது வந்து தெளிவா இருக்காங்க மக்கள். அதை நம்ம வந்து அறுவடை செய்யணும். அந்த வெற்றி என்பதை அறுவடை செய்ய வேண்டும். 2026ல நம்ம ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு வந்து என்ன நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். மேடம் 5ஆம் நேத்து நீங்க கூட்டத்தில் கலந்துக்கல மேடம்? எனக்கு உடல்நல சரியில்லை. எனக்கு 15 டேஸா எனக்கு பிளேட்லெட்ஸ் குறைஞ்சு நான் மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சு வந்து இப்போதான் நான் வந்து வந்திருக்கேன். நான் அதனால கலந்து கொள்ளவில்லை. 5ஆம் தேதி தலைவருடைய கூட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் கலந்துக்குவீங்களா மேடம்? கட்டாயம் கலந்துப்பேன் நான். மேடம் அதை பத்தி உங்களுக்கு தெரியல மேடம்? இல்ல, அது அவரு சொல்ல வேண்டிய கருத்து அவரு சொன்னாதான் அது சரியா இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? கட்சி நல்லா இருக்கணும், நம்ம ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு நல்ல இதுதான். அவர் எப்பவுமே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா பேசும்போது கூட புரட்சி தலைவர் பத்தியும் புரட்சி தலைவி அம்மா பத்தி வந்து வரலாறுகள் நிறைய பேசிட்டே வருவாங்க. ஏன்னா எவ்வளவு சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த அண்ணா திமுக வந்து பயணிச்சுட்டு இருந்தது. இது வந்து நம்ம வந்து 2026ல நம்ம முழுசா வந்து அம்மா 100 ஆண்டு இந்த கட்சி வந்து இயக்கம் வந்து நான் இல்லைனாலும் எனக்கு பின்னால அம்மா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே வந்து அம்மா அவரோட கனவை நனவாக்கணும் அப்படின்னு வந்து அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு. அது தலைவர்கள், நான் வந்து ஒரு சாதாரண தொண்டன். நல்லா இருக்கணும், கட்சிக்காரங்க நல்லா இருக்கணும். அதே போல வந்து அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதிமுக வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நல்லதே நடக்கும்.